உங்களுக்கு நோக்கம் மற்றும் இலக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ லைஃப்பில் வந்து எல்லா கஷ்டத்தையும் தாண்டி பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நோக்கம் இலக்கு ரெண்டுமே ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் டாக்டர் ஆவேன் அப்படிங்கிறது இலக்காக இருக்கலாம். ஆனால் நான் டாக்டர் ஆனாலுமே ஏழை மக்களுக்காக நான் சேவை செய்வேன் அப்படிங்கிறது நோக்கம். எல்லாருமே வந்து இலக்கை நோக்கி பயணம் செய்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் நோக்கத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்களோ அவங்க தான் சீக்கிரமாக இலக்கு அடைகிறாங்க. நோக்கம் மற்றும் இலக்கு அதை அடையணும் அப்படின்னா எங்களுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தானே எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நாங்களும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே நிறைய பீப்புள் சொல்கிறாங்க. இந்த பீப்புள்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ 0 தான் இருக்கும். பிகாஸ் வந்து வாய்ப்புகள் எல்லாமே எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு வந்து தானாக வரது கிடையாது. நீங்கள் எப்போ முயற்சி ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து கன்சிடென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். எதையுமே பிறகு பார்க்கலான்னு தள்ளி போடாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ஆறி போயிடும். பகல் இருந்தால் அது இரவாயிடும். ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னா அது உருகி போயிடும். உங்ககிட்ட இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் இந்த நொடியில் அது பண்ணிடுங்க. பிறகு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்வமும் உங்களை விட்டு போயிடும். மக்கள் பிற வாழ்க்கையும் பிறகு போய் புதியவைகள் எல்லாம் வந்துடும். ஸோ வந்து இந்த பிறகு அப்படிங்கிற நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி வருத்தப்பட்டுட்டு உங்களுக்கு வராத வாய்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செகண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் அது சாத்தியம். கிரியேட் யுவர் வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் விடாமுயற்சியோட வலிமையை அதை தாங்கி பிடிங்க. உங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிற இலக்கோட உங்கள் நோக்கத்தோட உங்கள் வாழ்க்கையை இந்த செகண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவசரம் சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமை தான் உங்களுக்கு முத்துக்கள் தரும். சம்மட்டியோட கடைசி அடியில் தான் கல் உடையுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிக்கு வேலை கிடையாது.